ஹாய், நம்ம குக்கிங் சேனலில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எம்டி குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். எந்த பொருளுமே வந்து வெளியில் கடையில் வாங்கி ரெடி பண்ண போகிறது இல்லை. வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து அரைக்கிறது மட்டும்தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பே. தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, மிளகு, கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி, நான் 2 தக்காளி வந்து அறுத்து போட்டிருக்கேன். அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைக்கிறது மட்டும்தான் இதில் வேலையே, வேறு எந்த வேலையுமே கிடையாது. கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, கருவேப்பிலை மட்டும் நல்லா உருவி வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறையா எண்ணெயும் இதுக்கு தேவைப்படாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிப்பு வந்தோன்னே வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயமும் கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி கட் பண்ணதை வந்து நல்லா போட்டு அதையும் வதக்கிடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதில் மிளகாத்தூள் மட்டும்தான் போட போகிறோம், வேறு எதுவுமே போட போகிறதில்ல. மல்லித்தூள் போடவே கூடாது. இதில் அரைச்ச விழுது அதில் போட்டுட்டு எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா கொதி வந்தோன்னே இறக்கிருங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, சிம்பிளாகவும் பண்ணணும் பட் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்டில் போடுங்க. நம்மளோட கேஆர்ஆர் குக்கிங் ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.